அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பிருகுநந்தி நாடியின் தொடர்கிறது. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, புதன் என்ற ராசியின் அடிப்படையில் மேச ராசி முதல் மீன ராசி வரை என்ன கல்வி அமையும். இப்போ மேச ராசியில புதன் இருந்துன்னு வைங்க. மேச ராசி நெருப்பு ராசிங்க, அது சரராசி. இந்த ராசி தாது ராசி. தாது சம்பந்தப்பட்ட படிப்பு படித்தா சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த ராசியில் கேது நட்சத்திரமான அஸ்வினி, சுக்கிரன் நட்சத்திரமான பரணி, சூரியன் நட்சத்திரமான கார்த்திகை 1ஆம் பாதம் உள்ளது. இந்த ராசியில் சூரியன் உச்சமடைகிறார். அவர்களது காரத்துவ கல்வி படிக்கலாம். கல்விக்காரகன் புதனுக்கு இந்த ராசியின் அதிபதியான செவ்வாய் பகையாகும். ஆகவே இந்த ராசி புதனுக்கு பகை ராசியாகும். ஆகவே பகராசியில் புதன் இருந்தால் கல்வியில் தடையை கொடுக்கும். ராசியின் அதிபதியான செவ்வாயின் காரத்துவத்துக்குரிய கல்வியை கற்றால் கல்வியில் தடையை கொடுக்காது. இந்த ராசியில் புதன் இருந்தால் என்ன கல்வி படிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கல்வி படிக்கலாங்க. அப்புறம் இந்திர பொறியியல் படிக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மற்றும் கண்ட்ரோல்ஸ் அந்த இன்ஜினியரிங் படிக்கலாங்க. அப்புறம் சக்தி மற்றும் மின்னியல் மற்றும் இயக்கிகள் கல்வி, பவர் எலக்ட்ரானிக் அண்ட் ரிவர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்கல்ஸ், சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், ஐஏஎஸ், ஐபிஎஸ், பல் மருத்துவம், செவ்வாயின பல், சமையல் கல்வி, அதாவது ஃபுட் டெக்னாலஜி, ஹிஸ்டரி, சரித்திரம், சீருடை அணியும் தொழிலுக்கான இராணுவ கல்வி, போலீஸ் பயிற்சி, தாவரையியல் கல்வி, விலங்கியல் கல்வி, விவசாய கல்வி, இதெல்லாம் மேஷ ராசியில புதன் இருந்தா இந்த கல்வி படிச்சோம்னா அவங்க சிறப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுவும் உங்களுக்கு செவ்வாய் அந்த ராசியோட அதிபதி புதனுக்கு எதிரி. அதனால இந்த சம்பந்தமான கல்வி எடுத்து படிச்சோம்னா ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது, ரிஷப ராசியில புதன் இருந்தா என்ன கல்வி அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ரிஷப ராசி நிலத்தத்துவ ராசிங்க. இந்த ராசி சிறராசி. இந்த ராசி மூலத்தை குறிக்கும் ராசியாகும். இந்த ராசியில சூரிய நட்சத்திரமான கார்த்திகை 2 முதல் 4 பாதம் இருக்கு. சந்திர நட்சத்திரமான ரோகிணியோட 4 பாதமும், செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீரிடம் 1 மற்றும் 2 பாதங்களும் உள்ளன. இந்த நட்சத்திர அதிபதியின் காரத்துக்குரிய கல்வியை படிக்கலாம். இந்த ராசியில் சந்திரன் உச்சமடைகிறார். இந்த ராசியின் அதிபதி சுக்கிரன் ஆவான். இந்த 2 அதிபதிக்குரிய காரத்துவ கல்வியை படிக்கலாம். இந்த ராசியின் அதிபதியான சுக்கிரன் புதனுக்கு நட்புக்கோள். ஆகவே புதனுக்கு இந்த ராசி நட்பு ராசி ஆகும். இந்த ராசியில் புதன் இருந்தால் கல்வியில் உயர்கல்வி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த ராசிக்கு புதன் 2 மற்றும் 5ஆம் ராசி அதிபதி ஆகிறார். பட்ட மேல் படிப்பு படிக்க இந்த ராசியின் அதிபதியின் கருணை தேவை. என்ன படிப்பு படிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, வங்கி நிர்வாகங்க, பேங்கிங் மேனேஜ்மெண்ட், அப்புறம் எக்கனாமிக்ஸ், ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட், கலை அறிவியல் கல்வி மற்றும் கலைகள் சம்பந்தப்பட்ட படிப்பு, திரைப்படம், கல்லூரி நடிப்பு மற்றும் திரைப்பட தொடர்பான கல்வி, இசை, டிவி அண்ட் வீடியோ ப்ரொடக்ஷன், அப்புறம் பிலிம் டைரக்ஷன் கல்வி, டாக்குமெண்ட்ரி, ஆடியோ இன்ஜினியரிங், இமேஜ் மேனேஜ்மெண்ட், ஆட்டோமொபைல்ஸ் இன்ஜினியரிங், உணவுப் பொருள் தொடர்பான பேக்கரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மனை அறிவியல், ஹோம் சயின்ஸ். இந்த ராசி நிலராசி ஆகும். ஆகவே விவசாய தொடர்பான கல்வி, கால்நடை தொடர்பான கல்வி, கட்ட தொடர்பான இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், இதெல்லாம் படிச்சா நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. இனி மிதுன ராசியில புதன் இருந்ததுன்னா என்ன கல்வி படிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, மிதுன ராசி உபய ராசிங்க, காற்று தத்துவம் கொண்ட ராசிங்க, இரட்டைத்தன்மை கொண்ட ராசிங்க, ஜீவன தத்துவம் கொண்ட ராசிங்க. இந்த ராசியில செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீரிஷம் 3, 4 பாதங்கள் இருக்கு. அப்போ ராகுவோட நட்சத்திரங்கள் திருவாதிரை 4 பாதம் இருக்கு. குருவோட நட்சத்திரமான புனர்பூசமும் இதுல இருக்கு.
இந்த நட்சத்திர அதிபதிக்குரிய காரத்துவ கல்வி படிக்கலாம். குருனா ஆகாய தத்துவத்தின் அதிபதி, புதன்னா பூமி தத்துவத்தை உடையவர். இந்த ராசியின் அதிபதி புதன். புதன் கல்விக்குரியவர். இந்த ராசியின் புதன் இருந்தால் புதன் பலம் பெறுகிறார். புதன் கூறிய காரத்துக்குரிய கல்வியை கொடுக்கும். என்ன படிப்பு படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ் படிக்கலாங்க, சிஏ படிக்கலாம், கணக்கியல் அக்கௌண்ட்ஸ் படிக்கலாம், புள்ளியியல் துறை கல்வி படிக்கலாம், கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் படிக்கலாம், அதாவது அதெல்லாம் இன்ஜினியரிங் கல்விங்க. அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கலாம், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம், அப்புறம் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கலாம், டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் படிக்கலாம், கார்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி படிக்கலாம், ஜேர்னலிசம் படிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரிலேஷன் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அதை படிக்கலாம். அப்புறம் தகவல் தொழில் நுட்பவியல் கல்வி படிக்கலாம். மல்டிமீடியா தொழில்நுட்ப கல்வி படிக்கலாம். கல்வியில் டிராவல் அண்ட் டூரிஸ்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். கல்லூரி பேராசிரியர் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் அது படிக்கலாம். ஓவியம் படிக்கலாம், ஜோதிடர் படிக்கலாம், சட்டம் படிக்கலாம். மிதனம் காற்று ராசி, ஆகவே விண்வெளி தொடர்பான கல்வி, ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படிக்கலாம். இதெல்லாம் படித்தோம்னா அவங்க லைஃப்ல ரொம்ப முன்னேற்றம் வருங்க. இனி கடகராசி. கடகராசியில புதன்னா என்ன கல்வி படிக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாங்க. கடகராசி நீர் ராசி, உங்களுக்கு தெரிஞ்சதா. இது சரராசிங்க, தாது மூல ராசியாகுங்க, பலகால் ராசியாகுங்க. இந்த ராசியில் குருவின் நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதமும், சனியின் நட்சத்திரம் பூசம். பூச நட்சத்திரம் ஆகாய தத்துவத்தை குறிப்பது. புதனின் நட்சத்திரம் ஆயில்யம் இருக்கு, ஆயில்யம் 4 பாதம். அப்புறம் பூச நட்சத்திரம் அந்த இதுல ஒரு 4 பாதம், குருவின் நட்சத்திரத்துல 1 பாதம், மொத்தம் 9 பாதம் அதுல இருக்குங்க. குரு சனி புதன் எனில் ஒரு சிறப்பை தரும். இந்த ராசியில் குரு உச்சம். இந்த கடகராசியின் அதிபதியான சந்திரனுக்கு புதன் நட்பு. புதனுக்கு சந்திரன் பகை. ஆகவே புதனுக்கு இந்த ராசி பகை ராசியாகும். ஆகவே சந்திரன் காரத்துக்குரிய கல்வியை தவிர வேறு கல்வி சிறப்பை தராது. இந்த ராசியில் என்ன படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கப்பல் மாலுமிக்கான கல்வி, அது மரைன் டெக்னிக்கல் என்ஜினியரிங்க, அப்புறம் ஷிப்பு சம்பந்தமான கல்விங்க, உணவு சம்பந்தப்பட்ட கல்விங்க, அப்புறம் வேளாண்மை கல்விங்க, அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல் கல்வி, மருத்துவ கல்வி, அப்புறம் பிஎஸ்சி எம்எஸ்சி நர்சிங், ஜெனரல் நர்சிங் அண்டு மிட்வைஃப்லி, அப்புறம் கிரவுண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், டைரி டெக்னாலஜி, மத தொடர்பான கல்வி, டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் டிசைனிங், கார்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் ப்ராசஸிங். இந்த கல்வியெல்லாம் படித்தோம்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. இனி சிம்ம ராசியில புதன் இருந்ததுன்னா என்ன கல்விங்கிறத பார்க்கலாங்க. சிம்ம ராசி நெருப்பு ராசிங்க, சிற ராசிங்க, தாது மூலம் ஜீவனில் இது மூல ராசியாகும். இந்த ராசியின் கேதுவின் நட்சத்திரமான மகம். மகம் 4 பாதமும், சுக்கிரன் நட்சத்திரமான பூரம் அதுல ஒரு 4 பாதமும், சூரியன் நட்சத்திரமான உத்திரம் 1ஆம் பாதம், மொத்தம் 9 பாதங்க. இந்த நட்சத்திர அதிபதியில் காரத்துக்குரிய கல்வி படிக்கலாம். அதாவது கேதுவோட நட்சத்திரத்துக்கு உண்டான கல்வி, சுக்கிரன் நட்சத்திரத்துக்கு உண்டான கல்வி, சூரிய நட்சத்திரத்துக்கு உண்டான கல்வி, இந்த கல்வியை படிக்கலாங்க. இந்த ராசி தர்ம திரிகோண ராசி. சிம்ம ராசி புதனுக்கு நட்பு ராசி ஆகும். இந்த ராசியில புதன் இருந்ததுன்னா என்ன படிக்கலாம்னா, எம்பிபிஎஸ் படிக்கலாங்க, எம்டி படிக்கலாங்க, எம்எஸ் படிக்கலாங்க, மெடிக்கல் படிக்கலாங்க, மருத்துவ தொடர்பான எலக்ட்ரானிக் கல்வி படிக்கலாங்க, பயோடெக்னாலஜி படிக்கலாங்க, பார்மசி படிக்கலாங்க, அப்புறம் டிஃபார்ம் படிக்கலாம், பிஃபார்ம் படிக்கலாம், எம்ஃபார்ம் படிக்கலாம், அப்புறம் பிஎஸ்சி எம்எஸ்சி நர்சிங்
ஜெனரல் நர்சிங் அண்டு மிட் வைஃபி, அப்புறம் சைக்காலஜி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது படிக்கலாங்க. அரசியல் அறிவியல் கல்வி, அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், ரசாயன தொடர்பான கல்வி, கெமிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்கல்ஸ், அப்புறம் கணிதம், ஜோதிடம், தர்க்கவியல், வனத்துறை தொடர்பான கல்வி, உயிர் இயற்பியல், அதாவது உயிர் இயற்பியல், பயன்பாட்டு இயற்பியல், உயிரியல் வேதியியல், உயிர் நுட்பவியல், பயன்பாட்டு வேதியியல், இந்த மாதிரி கல்வி படிச்சிருக்கிறது சிறப்பு தருங்க. இனி கன்னி ராசி, அதில் புதன் இருந்தால் என்ன கல்வி படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கன்னி ராசி வந்து நிலத்தத்துவ ராசிங்க. அது வந்து உபயராசி, மூல ராசி, அர்த்த திரிகோண ராசி. இந்த ராசியில் வந்த சூரியன் நட்சத்திரமான உத்திரம் 2, 3, 4 பாதங்கள் இருக்குங்க. அப்புறம் சந்திர நட்சத்திரமான அஸ்த 4 பாதம் இருக்குங்க. அப்புறம் செவ்வாய் நட்சத்திரமான சித்திரை 1 மற்றும் 2 பாதமும் இருக்குங்க. நட்சத்திரத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய் நட்சத்திரங்கள் இதில் இருக்கு. அதனால இவர்களுக்குரிய காரத்துவ கல்வியை படிக்கலாங்க. புதன் வந்து கன்னியில வந்து உச்சம் பெறுகிறார். புதனுக்கு ஆட்சி மற்றும் உச்ச வீடு ரெண்டுமே வந்து கன்னிங்க, மிதுனம் இல்லை. இந்த ராசியில புதன் இருந்தால் படிப்பில் ஆர்வம் உண்டாகும், கல்வி நல்ல முறையில் அமையும், படிப்பின் மூலமாக தேர்ந்த அறிவை பெறுவார், அறிவை கொண்டு சிறப்பான சாதனைகள் செய்வார், கல்வியில் சிறப்பான மேன்மையும் கொடுக்கும். அதாவது புதனின் காரத்துக்குரிய கல்வியை வந்து படிக்கலாங்க. அதாவது கணிதம், மேத்தமெட்டிக்ஸ், சிஏ, சார்ட்டர்ட் அக்கவுண்ட், கணக்கியல், அக்கௌண்டன்சி, கணக்கு பதிவியல் கல்வி, பயன்பாட்டு கணிதம், ஆடிட், வணிகவியல், வணிக மேலாண்மை கல்வி, அதாவது காமர்ஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் மேனேஜ்மெண்ட், எலக்ட்ரானிக் காமர்ஸ். இந்த ராசி காலபுருஷனுக்கு 6ஆம் ராசி. 6ஆம் வீடு வெற்றியை குறிக்கும் வீடு, வழக்காடி வெற்றி பெற செய்யும் வீடு, நிபுணத்துவம் அளிக்கும் வீடு. ஆகவே சட்டக்கல்வி படிக்கலாம், லா படிக்கலாங்க. கல்வியில் கல்வி படிக்கலாம், அதாவது பிஎட் படிக்கலாம், எம்எட் படிக்கலாம், எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். இந்த ராசி பூமி தத்துவ ராசி ஆகும். பயிர் வகைகளில் செடியாகவும் குறிப்பதால் விவசாய தொடர்பான கல்வி படிக்கலாம். பிஎஸ்சி அக்ரி, எம்எஸ்சி அக்ரி டெக்னாலஜி, அக்ரி டெக்னாலஜி, தாவரவியல், இந்த மாதிரி படிப்பு படிக்கலாங்க. காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு நோயை குறிக்கும் வீடு. இந்த வீடு மருத்துவம் மற்றும் மருத்துவமனையை குறிக்கும். ஆங்கில மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், ரசவாதம் போன்ற கல்வி, மருத்துவமனை மேனேஜ்மெண்ட், தத்துவியல் கல்வி, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் படிக்கலாங்க. இனி துலா ராசிங்க. துலா ராசியில வந்து புதன் இருந்தா என்ன படிப்பு படிக்கலாங்கிறத பார்க்கலாங்க. துலா ராசி வந்து சர ராசிங்க, காட்டு ராசிங்க, மூலத்தை குறிக்கும் ராசிங்க, காம திரிகோண ராசிங்க. இந்த ராசியில வந்து செவ்வாயோட நட்சத்திரம் சித்திரை 3, 4 பாதமும், ராகுவோட நட்சத்திரம் சாதி 4 பாதமும், குருவின் நட்சத்திரமான விசாகம் 1, 2, 3 பாதங்களும் உள்ளது. மொத்தம் 9 பாதம். இந்த நட்சத்திர அதிபதிக்குரிய காரத்துவ கல்வி படிக்கலாம். இந்த ராசியில் சனி உச்சம் பெறுகிறார். அவருடைய காரத்துவ கல்வி படிக்கலாம். ராசி அதிபதியின் காரத்துவ கல்வி படிக்கலாம். இந்த ராசி அதிபதி சுக்கிரனுக்கு நட்பு கோளாகும், புதனுக்கு நட்பு வீடாகும். இந்த ராசியில என்ன படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வணிகவியல் கல்விங்க, வணிக மேலாண்மை கல்விங்க, அதாவது காமர்ஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எலக்ட்ரானிக் காமர்ஸ், அப்புறம் ஃபாரின் ட்ரேட், மார்க்கெட்டிங் கல்வி, அதாவது மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் மேனேஜ்மெண்ட், பொருளாதாரம், ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட், வணிகவியல், ஆட்டோமொபைல்ஸ் இன்ஜினியரிங், கட்டட பொறியியல், சிவில் இன்ஜினியரிங், பில்டிங் ஆர்டிகல்ச்சர், அப்புறம் கட்டட கலைஞர், ஆடை அலங்கார கலை கல்வி. இந்த ராசியில வந்து குரு சட்டம் மற்றும் சனி நீதிமான் நட்சத்திரம் இருப்பதால் சட்டக்கல்வி, அதாவது லா படிக்கலாங்க.
காற்று ராசி, ஆகவே விண்வெளி தொடர்பான கல்வி படிக்கலாங்க. இந்த ராசி காற்று தத்துவ ராசியாக இருப்பதால் சங்கீதம் கற்றல், சங்கீத கருவிகளை இயக்க கற்றல் போன்றவைகள் கற்றுக்கொள்ளலாம். மற்றும் நடிப்பு இயக்குனர், சினி டைரக்டர், அதுவும் இது பண்ணலாங்க. கலை அறிவியல் கல்வி படிக்கலாங்க, ஜோதிடம் படிக்கலாங்க, பாலியல் கல்வி படிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இனி விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் புதன் இருந்தால் என்ன கல்வி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி நீர் ராசி, சிர ராசி, மூலத்தை குறிக்கிற ராசி. இந்த ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அது குருவோட நட்சத்திரம். அனுஷம் 1, 2, 3, 4 பாதம், கேட்டை 1, 2, 3, 4 பாதம், மொத்தம் 9 பாதங்கள்ங்க. இந்த நட்சத்திர அதிபதிக்குரிய காரத்துக்குரிய கல்வி படிக்கலாம். புதனுக்கு பகை வீடாகும். இந்த ராசியில் புதன் இருந்தால் கல்வியில் தடைப்படும். ஆனால் இந்த ராசியின் அதிபதியான செவ்வாய்க்குரிய காரகத்துக்குரிய கல்வியை படித்தால் கல்வியில் தடைப்படாது. இந்த ராசியில் புதன் இருந்தால் என்ன கல்வி படிக்கலாம்னு பார்த்தா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாங்க. அப்புறம் இந்திர பொறியியல் படிக்கலாங்க. அப்புறம் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்கல்ஸ் இன்ஜினியரிங் படிக்கலாங்க. சக்தி மற்றும் மின்னணுவியல் மற்றும் இயக்கிகள், பவர் எலக்ட்ரானிக் அண்டு ரிவர்ஸ், கட்டட பொறியாளர் படிப்பு, அதாவது சிவில் இன்ஜினியரிங், சமையல் கலை கல்வி, சீருடை அணியும் தொழிலுக்கான இராணுவ கல்வி, போலீஸ் பயிற்சி, சுரங்கம், கெமிக்கல்ஸ், பல் மருத்துவர், இதெல்லாம் படிக்கலாங்க. செவ்வாய்னா பல்லுங்க, சரித்திரம்னா ஹிஸ்டரி, ஜோதிடம், இது போல இதெல்லாம் படிக்கலாங்க. தாது சம்பந்தப்பட்ட படித்தால் சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த ராசி நெருப்பு ராசி ஆகும். நெருப்பு அக்னி தொடர்பான கல்வியை சிறப்பை தரும். இனி தனுசு ராசியில புதன் என்ன கல்வி படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசி நெருப்பு ராசிங்க, உபய ராசிங்க, ஜீவனை குறிக்கிற ராசிங்க. இந்த ராசியில் மூலம், போராடம், உத்திராடம், தனுசு ராசிக்கு அதிபதி குருங்க. புதன் குருவுக்கு நட்புங்க. இந்த ராசியில புதன் இருந்தா என்ன கல்வி படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இராணுவ கல்வி படிக்கலாங்க, போலீஸ் பயிற்சி படிக்கலாங்க, சீருடைய அணியும் கல்வி படிக்கலாங்க, கல்வியியல் கல்வி படிக்கலாங்க. அதாவது பிஎட், எம்எட், எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட், சட்டம், அதாவது லா காலேஜில் போய் ஜாயின் பண்ணி படிக்கலாங்க. பணத்துறை தொடர்பான கல்வி படிக்கலாங்க, ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கலாங்க, ஆடிட் படிக்கலாங்க, அதாவது சிஏ, ஐசிடபிள்யூ, இந்த மாதிரி இதெல்லாம் படிக்கலாங்க. சமய கல்வி படிக்கலாங்க, மத தொடர்பான கல்வி, அப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, தத்துவியல், தாக்கவியல், அதாவது சைக்காலஜி, சமூகவியல், ஜோதிடம், இந்த மாதிரி கல்வியெல்லாம் தனுசு ராசியில புதன் இருந்தால் படிக்கலாங்க. இனி மகர ராசியில புதன் இருந்தால் என்ன கல்வி படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. மகர ராசி சர ராசிங்க, நில ராசிங்க, தாது தத்துவ ராசிங்க. இந்த ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 4 பாதங்கள், அவிட்டம் 1 மற்றும் 2 பாதங்கள் உள்ளன. இந்த நட்சத்திரங்கள் அதிபதியின் காரத்துவ கல்வியை படிக்கலாம். அதாவது சந்திரனோட இது படிக்கலாங்க, செவ்வாயோட சம்பந்தப்பட்ட இது படிக்கலாங்க. அப்புறம் உத்திராடம் கொடுத்துருக்க, அதனால சூரியனோட இதுவும் படிக்கலாங்க. இந்த ராசியின் அதிபதி காரத்துவ கல்வியை படிக்கலாம். இந்த ராசியில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார். செவ்வாயின் காரத்துவ கல்வி படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த ராசியின் அதிபதி சனி புதனுக்கு நட்பாகும். ஆகவே இந்த ராசி புதனுக்கு நட்பாகும். அதனால என்ன படிக்கலாம்னா, பெட்ரோ கெமிக்கல் கல்வி, அப்புறம்
அதாவது ஆயுள் தொடர்பான கல்வி, சமையல் கலை கல்வி, கேட்ரிங் டெக்னாலஜி அண்ட் ஃபுட் டெக்னாலஜி, பொறியியல் படிப்பு, சிவில் இன்ஜினியரிங், பல் மருத்துவர். செவ்வாய்னா வந்து பல். அப்புறம் சுரங்கம், தோல், வங்கி, இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து படிக்கலாங்க. மரைன் டெக்னாலஜி, அப்புறம் ஷிப்பிங் அண்ட் போர்ட் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர், வேதியியல், புவி இயற்பியல், பயன்பாட்டு புவியியல், விவசாயம், இந்த மாதிரி கல்வியெல்லாம் வந்து மகரத்தில் புதன் இருந்தால் படிக்கலாங்க. இனி கும்பராசி. கும்பராசியில் வந்து புதன் இருந்தால் என்ன கல்வி படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி வந்து சிற ராசிங்க, காட்டு ராசிங்க, மூல தத்துவ ராசிங்க. இந்த ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் வந்து அவிட்டம் 3-4 பாதங்கள், அதாவது செவ்வாய். இது சதயம் வந்து பூரட்டாதி 1 முதல் 4 பாதங்கள், அதாவது 1 முதல் 3 பாதம் வருதுங்க. அவிட்டம் 3-4, சதயம் முழுசும், பூரட்டாதி வந்து 1, 2, 3, இந்த 3 இது வருது. அந்த அதிபதியின் காலத்துக்குரிய கல்வி படிக்கலாங்க. ராசி அதிபதியின் காலத்துவ கல்வி படிக்கலாம். இந்த ராசி புதனுக்கு நட்பு ராசி. சனிங்கிறது, சனியோட வீடு வந்து மகரம், கும்பம், உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இப்போ மகரத்தில் என்ன இருந்ததோ அதே மாதிரி கல்வியில் வந்து இது படிக்கலாங்க. மனோ தத்துவம், சைக்காலஜி படிக்கலாங்க. தத்துவியல் கல்வி படிக்கலாங்க. அப்புறம் கல்வியியல் கல்வி படிக்கலாங்க. அதாவது பிஎட், எம்எட், ஆராய்ச்சி, மெட்ரோ கெமிக்கல் கல்வி, ஆயுள் தொடர்பான கல்வி, காற்று ராசி ஆகவே விண்வெளி தொடர்பான கல்வி படிக்கலாங்க. அப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிக்கலாங்க. ஜோதிடம் படிக்கலாங்க. இந்த கல்வியெல்லாம் இதில் படித்தா சிறப்பாக வரலாங்க. இனி வந்து கடைசியாக மீனராசி. மீனராசியில் புதன் இருந்தால் எந்த கல்வி படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மீனராசி வந்து நீர் ராசிங்க, உபயராசிங்க, மூலத்தில் ஜீவனாக செயல்படுபவர். இந்த வீட்டில் வந்து பூரட்டாதி 1 பாதமும், உத்தரட்டாதி, ரேவதி 4 பாதமும், மொத்தம் 9 பாதம் இருக்கும். இந்த பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்தரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்கள், ரேவதி 1, 2, 3, 4 பாதங்கள். இது வந்து குரு, சனி, புதன், இந்த 3 கோளோட நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த நட்சத்திரத்தின் அதிபதியான காரத்துவ கல்வி படிக்கலாங்க. இந்த ராசி அதிபதியின் காரத்துவ கல்வியை படிக்கலாம். இந்த ராசியில் சுக்கிரன் உச்சம் அடைகிறார். இந்த ராசி புதனுக்கு பகை ராசியாகும். இந்த ராசியில் புதன் நீச்சம் அடைகிறார். இந்த ராசியில் புதன் இருந்தால் பலமற்ற நிலையை அடைகிறார். இந்த ராசியில புதன் இருந்தால் என்ன கல்வி படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, குரு புதன் நட்சத்திரம் இருப்பதால் MBA, MCA, சட்டம் போன்ற படிப்புகள் படிக்கலாம். மருத்துவம், சித்த மருத்துவம், மருத்துவமனை, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், கல்வியியல் கல்வி படிக்கலாம். அதாவது பிஎட், எம்எட், நிதி, ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட், சட்டம், லா கல்வி, கப்பல், ஷிப்பிங் அண்ட் போர்ட் மேனேஜ்மெண்ட், ஏற்றுமதி இறக்குமதி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மேனேஜ்மெண்ட், நீர், வாட்டர் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான், அப்புறம் தாவரையியல், உயிர்வியல், சமய கல்வி, மத தொடர்பான கல்வி போன்ற படிப்புகள் படிக்கலாம். இதுதாங்க மேசராசி முதல் மீன ராசி வரை புதன் இருந்தா என்ன கல்வி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அடித்து உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் 6351. நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்திருந்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் TV பாலசுப்ரமணியன். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.